மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை காண ஆன்மீகம் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ வாங்க, பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் உங்கள் ராசிக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும், உங்களது குடும்பம் எப்படி இருக்கும், திருமண முயற்சிகள் சாதகமாக முடியுமா, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, உத்தியோகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறையுமா, தொழில் வியாபாரத்தில் லாபம் உண்டாகுமா, உங்களது கடன் பிரச்சனை தீருமா என்ற முழுமையான விளக்கத்துடன் இந்த காணொளியில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி மார்கழி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, உங்கள் ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சரித்து வருகிறார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் கேது பகவானும், லாபஸ்தானத்தில் புதன் பகவானும், அயன சயன போகஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரித்து வருகின்றனர். மற்றும் இந்த மாதத்தில் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். மற்றும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் விருச்சக ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். பிறக்கப் போகின்ற மார்கழி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானின் பார்வைகளும் சனி பகவானின் மீது பதிகிறது. எனவே வருமானம் எவ்வளவுதான் வந்தாலும் செலவுகள் 2 மடங்காக அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒருவர் மாற்றி ஒருவருக்கு உடல்நல குறைவு ஏற்படும். அதே போல மருத்துவ செலவுகளும் ஏற்படும். அதே போல சகோதரர்கள் வகையில் அனுகூலமான பலன்களை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் மாற்றப்படும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பதே இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் சுக்கிர பகவானின் பார்வைகளால் கடக ராசியில் உள்ள செவ்வாய் பகவானும் மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானை பார்க்கிறார். சுக்கிரன் கும்பத்திற்கு சென்ற பிறகும் அவரை செவ்வாய் பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான். அவரது பார்வை தொடர்ந்து சுக்கிர பகவானின் மீது பதிவதால் சுக்கிரமங்கல யோகம் உருவாகின்றது. எனவே இல்லத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்றவற்றில் ஆர்வம் கூடும். சகோதரர்கள் வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமுடன் இருப்பது அவசியம். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் வக்ரம் அடையும் பொழுது நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும். இடமாற்றம், வீடு மாற்றம் போன்றவை ஏற்படலாம். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறுவது நன்மைதான் என்றாலும், வெற்றி ஸ்தானத்திற்கு அதிபதியாக குரு பகவான் விளங்குவதால் வழக்குகளில் இழுபறியான நிலை இருக்கும். பாக பிரிவினைகள் முடிவடையாது. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். இல்லத்தில் உள்ளவர்களுக்கு நீங்கள் என்னதான் செய்தாலும் அவர்கள் நன்றியை காட்ட மாட்டார்கள். மார்கழி மாதம் 15ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிர பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் தனஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம்தான். தொட்டது துலங்கும். தொழில் வளம் மேலோங்கும். மங்கள நிகழ்ச்சிகள் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை இந்த மாதத்தில் நீங்கள் கைவிட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வந்து சேரும். இருந்தாலும் 7.5 சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் திட்டமிட்டு செய்வது இந்த மாதத்தில் நடக்காது. மார்கழி மாதம் 17ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி உண்டாகும். திடீர் மாற்றமும் ஏற்றமும் வரலாம். உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் உண்டாகும். வேலை மாற்றம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் எளிதாக நடைபெறும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நண்பர்களால் நன்மை உண்டாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டாகும். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மார்கழி மாதத்தின் இறுதியில் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரித்து வருவதால் கொடுக்கல் வாங்கலில் விவகாரங்களில் சற்று கவனமாக இருங்கள். பண வரவை பொறுத்தவரை ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். பணத்தை தேவையில்லாமல் முதலீடு செய்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பல புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்.
களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரித்து வருவதால் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி ஏற்படும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை இந்த மாதத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதமாக அமையப் போகிறது. நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த தடைகள் விலகும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். அரசு வழியில் மேற்கொள்ளும் முயற்சிகள் சாதகமாகும். புதிய தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்குண்டான அனுமதி கிடைக்கும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். குரு பகவான் வக்ரமடைந்து இருந்தாலும் அவருக்குரிய பலன்கள் சூரிய பகவான் உங்களுக்கு வழங்குவார். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவானால் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய வாகனம் வாங்குவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றியாகும். செவ்வாய் பகவானால் செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல நண்பர்கள் வட்டத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லது. உங்களுடைய ராசிநாதன் பாத சனியாக சஞ்சரிப்பதுடன் 4, 8, 11ஆம் இடங்களை பார்ப்பதால் உடல் நிலையிலும் வருமானத்திலும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் யோகமான மாதமாக அமையப் போகிறது. குரு பகவான், செவ்வாய், ராகு ஆகியோர் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார்கள். மேற்கொள்ளும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகளில் லாபம் அதிகரிக்கும். இந்த நேரத்தில் சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் புதிய வெளிச்சத்தை உண்டாக்குவார். தடைப்பட்டிருந்த வருமானம் வரத் தொடங்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பயணத்தினால் லாபம் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேருவார்கள். புதிய தொழில் தொடங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். சுக்கிர பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். வேலை தேடி வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும். எந்த ஒன்றிலும் இந்த மாதத்தில் நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம். உடல் நிலையிலும் உங்கள் செல்வாக்கிலும் எப்பொழுதும் கவனமாக இருங்கள். அது மட்டுமே உங்கள் நிலையை மேலும் உயர்த்தும். அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கப் போகின்ற மார்கழி மாதம் நன்மையான மாதமாக அமையப் போகிறது. இருந்தாலும் எந்த ஒன்றிலும் இந்த மாதத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். தவறான நண்பர்களை நீக்குவதும் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை தவிர்ப்பதும் நல்லது. மாதம் முழுவதும் சூரிய பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் நீங்கள் எடுக்கும் வேலைகளில் எல்லாம் வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தொழில் புதிய வாடிக்கையாளர்கள் வந்து இணைவார்கள். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அனைத்திலும் சாதகமான பலனே கிடைக்கும். புதிய தொழில் தொடர்பாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். கணவன் மனைவிக்குள் இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் மங்கள ஓசைக்கான அறிகுறி தென்படும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். புதிய இடம் வாங்கும் முயற்சி வெற்றியாகும். ஒரு சிலர் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு மனதிற்கு பிடித்த புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. நன்றி, வணக்கம்.